இப்பெல்லாம் பிரியாணி ஒரு சர்வதேச உணவா மாறி போச்சு. வீட்டுல நடக்கிற விசேஷங்கள் தொடங்கி அலுவலக பார்ட்டிகள், நண்பர்கள் சந்திப்பு என எல்லா இடத்துலயும் பிரியாணி தவிர்க்க முடியாத ஒரு உணவா மாறிடுச்சு. வேற்றுமையில ஒற்றுமை மாதிரி இந்தியாவுல ஊருக்கு ஊரு வித்தியாசமான சுவைகள்ல பிரியாணி கிடைக்கும். இதனால பிரியாணி டூர் போகிறது கூட இப்பெல்லாம் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. இப்படி இட்லி, தோசை மாதிரி தினசரி உணவா மாறிட்டு வர பிரியாணி பத்தியும், அது ஆரோக்கியத்திற்கு உகந்ததா அப்படிங்கறத பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வீடியோல அதை பத்தி தான் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மறக்காம DW தமிழ் யூடியூப் மற்றும் Facebook பக்கங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு ஆன்லைன் மூலமா வாடிக்கையாளர்கள் அதிகம் ஆர்டர் செய்த உணவுகள் பட்டியல சிக்கன் பிரியாணி முதலிடத்துல இருக்கு. அதுவும் தொடர்ந்து 7வது ஆண்டா. நொடிக்கு 2 பிரியாணி ஆர்டருங்கிற அடிப்படையில ஒரு நிமிடத்திற்கு 137 பிரியாணி ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறதா இந்தியாவின் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கியின் ஆண்டறிக்கை சொல்லுது. தமிழர் பாரம்பரிய உணவுகள் எவ்வளவோ இருக்க, இப்ப நம்ம உணர்வோட கலந்த ஒரு உணவா மாறிட்டு வருது பிரியாணி. எந்த அளவுக்குனா, நம்ம ஊரு கெடா வெட்டுல கூட பிரியாணியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு. ஆனா இப்படிப்பட்ட இந்த பிரியாணி ஒரு இந்திய உணவே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மொகல் பிரியாணி தொடங்கி ஹைதராபாத், திண்டுக்கல், கல்கத்தா, ஆற்காடு, லக்னோ, தலச்சேரி, மலபார், சிந்தி, பாம்பே இப்படி ஒரு பெரிய பட்டியல் போடுற அளவுக்கு பிரியாணில பல வகைகள் இருக்கிற மாதிரி இந்த பிரியாணி வந்த வரலாறும் பல விதமா இருக்கு. ஆனா சுருக்கமா சொல்லணும்னா, பாரசீகத்துல இருந்து மத்திய ஆசியா, அங்கிருந்து இந்தியா என பிரியாணியின் பயணம் மிக நீண்டது. அரேபிய வியாபாரிகள் மூலமா கேரளாவுக்கும், பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்திலிருந்து குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கும் பிரியாணி முதல்ல அறிமுகமானதா சொல்லப்படுது. தமிழ் சங்க இலக்கியத்துல பேசப்படுற ஊன்சோறும் பிரியாணிக்கான செயல்முறையை ஒத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நெய், மஞ்சள், மிளகு, புன்னையிலை, அரிசி, இறைச்சி போட்டு ஊன்சோரை செய்திருக்காங்க. அப்பவே இது மன்னன் முதல் மக்கள் வர விருப்ப உணவா இருந்திருக்கு. இன்னைக்கு மூளைக்கு மூளை பிரியாணி கடை முளைச்சிருக்கு. 1/4 பிளேட், 1/2 பிளேட் அளவெல்லாம் மாறி இன்னைக்கு 1 கிலோ, 1 பக்கெட் அப்படிங்கிற அளவுக்கு பிரியாணி நுகர்வு அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா பிரியாணி எவ்வளவு சாப்பிடலாம், அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும், தினமும் பிரியாணி சாப்பிட்டே ஆகணுங்கிற மனநிலையில இருக்கவங்க அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி மருத்துவர்கிட்டயே கேட்கலாம். நம்ம கல்ச்சர் வைஸே எல்லா அக்கேஷன்ஸும் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஃபுட்டை சுற்றி தான் நம்ம எல்லா பார்ட்டிஸும் எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன ஆகுது, ஆல்மோஸ்ட் எவ்ரி டே, எவ்ரி அதர் டே நம்ம அவுட் சைட் ஃபுட், பிரியாணி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே பழக்கம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் வேற பிரியாணி இஸ் அன் இமோஷன் அப்படின்ட்டு வேற ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா பேசிட்டு இது பிரியாணி ரொம்ப ரொம்ப வேற பாப்புலரைஸ் பண்றோம். பிரியாணிலயும் எகெயின் சிக்கன், மட்டன், வெஜிடேரியனா இருக்கட்டும், நிறைய வாட்டி ரெட் மீட்ஸ் வச்ச தட் இஸ் மட்டன் பிரியாணி எல்லாமே ரொம்ப வேற ஃபேமஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே டுகெதர், அதுல போடுற ஆயிலும் சரி, அது குக் பண்ற ஒயிட் ரைஸ் நிறைய ஆயில் யூசேஜ் இருக்கும். இந்த என்டையர் காம்பினேஷன்னால நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பிரியாணிக்கு ரொம்பவே பொருந்தும். குறிப்பா நகரங்கள்ல இப்போ நள்ளிரவு பிரியாணி, அதிகாலை பிரியாணி எல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதனால பிரியாணிக்கும் நமது செரிமானத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரியாணி அதிக கேலரிகள் நிறைந்த உணவா அறியப்படுது. பிரியாணிக்கு தேவைப்படுற பாஸ்மதி அரிசியில 200 கேலரிகள், ஆயில்ல 240 கேலரிகள், சிக்கன் பீஸ்ல 400 கேலரிகள், ஒரு முட்டையில 70 கேலரிகள் என ஒரு பிளேட் பிரியாணியில சராசரியா 800 முதல் 1000 கேலரிகள் வரை இருக்கும். இது மட்டன் பிரியாணியில இன்னும் அதிகம். உங்க உடலுக்கு தேவையான அளவை விட அதிகமான கேலரிகளை நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது இரைப்பை மற்றும் குடல் பகுதிகளில் கொழுப்பை உடல் சேகரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு கட்டத்துல தொப்பையா மாறுது. அதுக்கப்புறம் மெதுவா இரைப்பைக்குள்ளேயே கொழுப்பு சேகரமாக தொடங்கும். இப்படி கொழுப்பு அதிகமாகும் போதுதான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் எனப்படும் கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படுது. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள்ல சமீபமா மாறி வரும் உணவு முறைகளால ஏற்படும் நோய்கள்ல இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஆண்டும் 30 முதல் 35% பேர் இந்த நோயால பாதிக்கப்படுறதா குடலியல் மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. குறிப்பா பிரியாணியோட குளிர்பானத்தையும் சேர்த்து எடுக்கும் போது இந்த பாதிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. பிரியாணியோட கத்திரிக்காய் பச்சடி பரிமாறப்படுறத நம்ம கவனிச்சிருப்போம். சொலேனம் குடும்பத்தை சேர்ந்த கத்திரிக்காய்க்கு மருத்துவ குணம் இருக்கு. அதனாலதான் பிரியாணியுடன் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய இந்த கத்திரிக்காய் பரிமாறப்படுது.
பிரியாணில அசைவம் சேர்க்கப்படுவதால செரிமானத்திற்கு உதவும் பட்டை, ஏலம், கிராம்பு, புதினா, இஞ்சி, பூண்டு ஆகியவற்றையும் பயன்படுத்துறோம். அதனால அளவோட சாப்பிட்டா பிரியாணியும் நல்ல உணவுதான். இருந்தாலும் அளவா பிரியாணி சாப்பிட்ட சிலருக்கும் செரிமான பிரச்சனைகள் வருது. இதுக்கு என்ன செய்யலாம்னு மருத்துவர்கிட்டயே கேட்கலாம். பிரியாணி ஒரு இந்த மாதிரி நிறைய ரிஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஆயிலி ஃபுட், பட்டர் நிறைய சேர்த்து சமைக்கிறது, இல்லை நான்வெஜ் போட்டு சமைக்கிறது. நான்வெஜ் ஆல்சோ இஸ் ஹார்ட் டு டைஜஸ்ட், இட் டேக்ஸ் டைம் டு டைஜஸ்ட். அடிக்கடி பிரியாணி மட்டும் சாப்பிட்டு வித்தவுட் ஹேவிங் அ பேலன்ஸ்டு மீல், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்காம இருக்கிறதுனால நிறைய டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், அடிக்கடி இந்த ஏப்பம் விடுறது, ப்ளோட்டட் ஃபீலிங், வயிறு எப்பவுமே உப்பி இருக்கிற ஃபீலிங், அப்புறம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால் எல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம டயட்ல வந்து ஃபைபர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். பிரியாணி சுவையானதுனாலும் ஏன் அதிகமா எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி இப்ப நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வேற எந்த தலைப்புகள்ல எங்களிடம் காணொளிகளை எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.